பாலும் தெளித்தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாய் போற்றி போற்றி. ஒரு வாசகமும் மரியாதையனை திருவாசகம் என்னும் தேனில் அமிழ்த்தி குருவாசகமாயருளும் மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாயன்மாரான இயற்பகை நாயனார் பத்தி பார்க்க போறோம். யார் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்களை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு தான் நிறைய தமிழ் சங்கமமே நம்ம இந்த சத் சங்கம். யார் இவங்க எல்லாம் அடியார்கள் சொல்றாங்க, ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எந்நேரமும் மகாவிஷ்ணுவோட கல்யாண குணங்களே ஆழ்ந்து இருக்கிறவங்க தான் ஆழ்வார்கள். நாயன்மார்கள் யாருன்னா செயற்கரிய செய்த பெரியோர். நம்மள மாதிரி சாதாரணமா மனுஷங்களா பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் கதைகளை வரலாறு சேர்க்கலா தேடி பிடிச்சி அதை எழுதி நமக்கு கொடுத்த பெரிய புராணத்துல இயற்பகை நாயனார் இவர் என்ன செஞ்சாங்க? நாயன்மார்கள் பத்தி இன்னும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அவர்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த நாயன்மார்கள் அடியார்கள் அப்படின்னா எப்படிப்பட்டவங்கன்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு நல்லது கெட்டது எது வந்தாலும் சுவாமி, இப்போ ரொம்ப நல்லது நடந்தா பகவான் கொடுத்தது, ஏதாவது கெட்டது வந்தா நான் பண்ணது, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அதனால இந்த கெட்டது எனக்கு வந்தது, நல்லது நடந்தா சுவாமி எனக்கு அருள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அடுத்து ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார். அவங்களுக்கு திருவோடு மண்ணால செஞ்ச திருவோடும் ஒண்ணுதான், தங்கத்தினால செஞ்ச தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு ரெண்டுமே ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் அப்படின்னா அவங்க இங்க இருந்துகிட்டு சுவாமியை நினைச்சிட்டு கும்பிட்டுட்டே இருக்கணும். இங்க இருந்துட்டு அவங்களுக்கு பகவான் நாமா சொல்றதோ, கீர்த்தனை பாடுறதோ, பதிகம் பாடுறதோ, பாசுரம் பாடுறதோ, அவரை நினைச்சிட்டு அடியார்கள் திருக்கூட்டத்தோட இப்படி சச்சங்கத்தோடயே இருக்கணும். எனக்கு நீ வீடு பேர் தர முக்தி தரணும், அதுவும் வேண்டாம் அப்படின்றவங்க. வீடும் வேண்டா விரலின் நெஞ்சது. அப்படிப்பட்ட அடியார்களை பத்தி தான் தமிழ்நாட்டுல இருந்து 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், ஏகப்பட்ட மகாபுருஷர்கள், ரமண மகர்ஷியில இருந்து மகா பெரியவால இருந்து அத்தனை அடியார்கள் பத்தியும் நம்ம இங்க அதை தெரியணும், தெரிவிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடி பிடிச்சி அதுக்கான அமைஞ்சதுதான் இந்த இறை தமிழ் சங்கமம். இந்த பெரிய புராணத்தை படிச்சு மதுரையில இருந்து திருச்சுடியில பிறந்த ஒரு குழந்தை மதுரைக்கு வந்து அங்க பெரிய புராணத்தை வீட்டுல அந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்சு அவங்க பெரியப்பா வீட்டுல இருக்கும்போது நாயன்மார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நின்று நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் சந்நிதியில இருந்து ஒருத்தரையும் பார்த்து இப்படிப்பட்ட பக்தி பண்ற எனக்கு அவங்கள அப்படியே கண்ணீர்ல நின்று அந்த குழந்தை 12 வயசுல ஊர்ல இருந்து வந்த யாரோ கேட்டு அண்ணாமலை திருவண்ணாமலை கேள்விப்பட்டு அந்த 12 வயசுலயே மரண அந்த அனுபவத்தை பெற்று திருவண்ணாமலை போய் ரமண பகவான் ரமண மகர்ஷியா நமக்கு கிடைச்சாரு. கணபதி முனி அவர் தான் பேர் வச்சது அவருக்கு ரமணர். அவருக்கு எப்ப அவங்களோட அடியார்கிட்ட பகவான் கதை சொல்லும் போதும் நாயன்மார்கள் கதை சொல்லும் போது அப்படியே கண்ணீர்ல உருகிடுவார். அப்படியே கண்ணப்ப நாயனார் தெரிஞ்சு சொல்லும் போது புக் அப்படியே மூர்ச்சி ஆயிடுவார். அதனால கதை மேற்கொண்டு செல்ல முடியாது. அப்பப்போ அந்த மூர்ச்சை நிலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அவர் சுயநிலைக்கு வந்துதான் கதையை தொடர்ந்தாங்க. அப்படிப்பட்ட நாயன்மார்கள்ல முதல் நாயன்மார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சொந்த மனைவியே அந்த இளம் வயதிலேயே அந்த மேற்கொண்ட திருநீலகண்டத்தின் மேல் சொன்ன ஆணையினால அவங்க அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு சுவாமி மேல செஞ்ச சத்தியத்தை எப்படி அடுத்தவங்க கூட தெரியாம அந்த இல்லறத்தை நடத்தி காப்பாத்தினாங்களோ திருநீலகண்டத்தோட சுவாமியை வந்து கூட்டிட்டு போனாங்க, அவங்களை இளமையாக்கினாங்க.
இப்போ 2வது நாயன்மார் இயற்பகையார். அவர் ஊர் எதுன்னா காவிரி பூம்பட்டினம். காவிரி கடலுக்குள் புகுன்ற பட்டினம், அது ஒரு துறைமுகம், போர்ட். அதுக்கு ஊருக்கு நம்ம பழைய காலத்து பேர் வந்து புகார் நகரம்னு சொல்லுவாங்க. புகார் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க வேலை தேடியோ ஒரு பொருள் தேடியோ அடுத்த நகரத்துக்கு வேற ஊருக்கு புகார். அவங்களுக்கு எல்லா செல்வமும் அந்த ஊர்லயே இருக்கு. அங்க உள்ள புகார் நகரத்துல இருக்கிற நல்ல வணிகர் குல தலைவரான செல்வத்துல நல்ல வளமையான ஒரு நாயன்மார் தான் நம்ம இயற்பகையார். அவருடைய பூர்வ பெயர் தெரியாது. இயற்கைக்கு பகையா இருக்கிறதுனால இயற்பகை நாயனார் சொல்லும். எல்லாரும் இயற்கையா ஒண்ணு பண்ணுவாங்க, வாணிபம் தேடுறாங்க. அவர் வணிக குலம் இல்லையா, வாணிபம் தேடுறது இப்படி ஒருத்தர் இருக்கிற. அவர் இயற்கைக்கு பகையா அவரோட சங்கல்பமே என்னன்னா சிவனடியார்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எது வேண்டுனாலும் இல்லைன்னு சொல்லலாம். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்னு தான் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு சொல்றாரு. யார் எது கேட்டாலும் அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்து, வயசு செலவுக்கு காசு வேணும்னா காசு, பொருள் வேணும்னா பொருள், அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவை நிறைவேற்றிட்டு அனுப்புறது தான் அவர். அப்பவே அவர் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பண்றது சுவாமி நமக்கு தெரியும், எல்லாம் மறைவா பண்ற தொண்டை வெளிப்படுத்துறதுக்காக தான் சுவாமி வருவார். வெளியில கொண்டு வந்து அவங்களை நாயன்மாரா அவங்களை நமக்கு காட்டணும்னா பகவான் எப்பவுமே அவர் வரும்போது ஒரு ஒரு கோலத்துல வருவார் இல்லையா. இயற்பகை நாயனார் கிட்ட அவரோட தொண்டை, அவரோட பெருமையை உலகத்துக்கு சொல்றதுக்கு அவர் வர வேஷம் நல்லா திருநீர் பூசி ஒரு இளம் வேதியரா, தூர்த்த வேடத்துல பார்த்தாலே ஒரு காமாந்த கண்ணோட பார்த்தாலே ஒரு பார்வையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பெண் மேல் மோகம் கொண்ட அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கையில மல்லிகை பூலாச்சிட்டு மைனர் மாதிரி வர இதுல வேதியர் பேசவர். அவருக்கு அவர் இது சேக்கலார் சொல்லும் போது சொல்றாரு, அவருக்கு எப்பவுமே பிரியாம இடப்பக்கம் பிரியாம இருக்கிற அம்பாளுக்கு கூட அன்னைக்கு தெரியாம தான் அவரை கிளம்பி வந்திருப்பார். இந்த காரியம் அவர் செய்ய போற காரியத்துக்கு அம்பா கிட்டையும் தெரியாம தான் வந்திருக்காருன்னு சேக்கலார் பதிவு பண்றாங்க. நல்லா அப்படி அவர் வந்திருக்காரு இயற்பகை நாயனார் வீட்டுக்கு. இயற்பகையார் அவருக்கு நாயனாருக்கு நமக்கு தெரியுற அந்த வேதம் கூட அவருக்கு தெரியாது. திருநீர் வச்சிருக்காங்க சிவனடியார். வாங்க சுவாமி அவங்க கூப்பிட்டு உபசாரம் பண்ணி பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு உணவு என்ன வேணும், உங்களுக்கு வேற ஏதாவது நான் செய்யணுமா சொல்லுங்கன்னு கேட்குறேன். அவரு எல்லாம் நீங்க கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க, தெரிஞ்சு கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஆனாலும் எனக்கு நான் உன்னை கேட்டுட்டு அப்புறம் நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால நீ தரதா இருந்தா நான் கேட்கிறேன். இயம்புவேன், இயலுமெனில் இயம்புவேன் அப்படின்றார். தர முடிஞ்சா அவர் அடியாருக்கு ஒரு நிமிஷம், என் பக்கம் யாரு ஒண்ணு, என் பக்கம் ஒண்ணு இருக்குதுன்னா அது அடியாருக்கு சொந்தம். நீங்க கேட்க கூட வேணா எடுத்துக்கலாம், ஆனா அது என்னோடது இருக்கணும். அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து தர முடியாது இல்லையா. என் பக்கம் ஏதாவது எனக்கு உரிமையா இருக்குதுன்னா அது கண்டிப்பா அது அடியாருக்கு நீங்க தாராளமா கேட்கலாம். இப்போ எல்லாரும் என்ன கொடுப்போம், நமக்கு பொருள் கொடுப்போம், பொன் கொடுப்போம், நம்மளால கொடுக்க முடிஞ்சதை கொடுப்போம், நம்மளோட உடமைய கொடுத்துருவோம். யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு உரிமையா ஒண்ணு இருக்குன்னா உரிமையா கொடுக்கறது. அவரு ரொம்ப தயங்கும், அப்படியா நீ சரி கேட்ட நீ தரேன்னு சொல்லிட்டேன், அப்ப அதனால நான் கேட்கிறேன். உன் காதல் மனைவியை வேண்டி இங்க வந்தேன். உன் மனைவிய, அதுவும் சாதாரண மனைவி இல்லை, காதல் மனைவி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க இல்லை, ரொம்ப அந்யோன்யமா ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு நல்லா இல்லறம் பண்ணிருக்கிற காதல் மனைவிய எனக்கு பணிவிட செய்யறதுக்கு உன் மனைவியை கேட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் கூட அந்த நம்ம இயற்பகையார் முகத்துல சலனம் இல்லை. நல்ல வேலை சுவாமி என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டீங்க, இல்லைன்னு என்னால சொல்ல வைக்கிறீங்களோ. எங்க நீங்க போட்ட பீடிகையில நான் பயந்துட்டேன், எங்க என்னால தர முடியாதுன்னு கேட்டுடுவீங்களோ. அம்மா உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் திடுக்கிட்டாங்க. இவரு உள்ள போய் அவங்களை பர்மிஷன் கேட்கறாங்க. இது வந்து நம்ம இந்த காலத்துல நம்ம இருக்கிற நம்மளோட எண்ணத்துக்கு இந்த கதையை ஒருத்தத்தை பார்க்க முடியாது. இது ரொம்ப விசித்திரமான நாயனமாரோட கதை. அவங்களோட நிலைக்கு புத்திக்கு இருந்து நம்ம யோசிக்கணும்னா தராசு தராசு ஒண்ணுதான்.
விறகு கட்டை வச்சு பார்க்கும்போது விறகு கட்டை விறகு வாங்குறோம், ரெண்டு கல் வாங்குறோம்னா ஒன்று விறகு கூட வச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் தராசு தான். தங்கம் வாங்குற இடத்துலையும் தராசு இருக்கும். அங்கேயும் நம்ம போய் 1 கிராம் கூட கொடுங்கன்னா தரமாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நாயன்மாரோட எண்ணத்துக்கு அவங்களோட சிவபெருமான் தான் அடியாருக்கு சுவாமி எல்லாமே சுவாமி கொடுத்தது. சுவாமி கொடுத்தது சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு என்ன நடுவுல என்ன நம்ம யாரு கொண்டு வந்தோம் ஏதாவது கொண்டு போனோம்னு சொல்லி பட்டினத்தார் சுவாமி சொல்ற மாதிரிதான் கொடுத்தது. இடையில இருக்கிறது எல்லாமே சிவபெருமான் கொடுத்தது. அது சிவபெருமான் கொடுக்குறோன்ற எண்ணம் தான் நாயன்மாரோட. அம்மா உள்ள திடுக்குற்றாங்க. அடுத்து கொஞ்சம் மனம் தெளிந்து, இன்று நீர் எமக்கு செய்த பலன் இன்னைக்கு நீங்க செய்திருக்கிற பலன் இதுதான் சுவாமி. நானே உங்களோட உரிமை. நீங்க எது சொன்னாலும் நீங்க இல்லைன்னு சொல்லி உங்க பேச்சை காப்பாத்துறதுதான் என்னோட கடமைன்னு சொல்லி அம்மாவும் வணங்குறாங்க. திரும்ப பதிலுக்கு நாயன்மாரும் தன் மனைவி இப்ப மனைவி இல்லை, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம் இல்லையா வேதியருக்கு அடியாருக்கு. அதனால அவரையும் திரும்ப வணங்கிட்டு 2 பேரும் போய் அம்மா போய் வந்திருக்கிற அடியார தொட்டு வணங்கி அவர் பின்னாடி போய் நின்றுட்டாங்க. இப்போ இவங்களை டெஸ்ட் வைக்க வந்தவருக்கே ஆச்சரியமா போச்சு. என்னடா இவரும் தரேன்ட்டாரு, அவங்க அம்மாவும் கேள்வி கேட்காம நின்றுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்து அவரே இல்லை, நீ தனியும் கொடுத்துட்டு அந்த அம்மாவும் வரேன்ட்டாங்க. இப்போ உங்க ஊர்ல சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களா? நான் எப்படி ஊர்ல வெளில போக முடியுமா? இன்னும் ஊர் எல்லாம் வரைக்கும் கொண்டு போயிருக்குது. நாயன்மார்கள் ஐயா மன்னிச்சிடுங்க, இது நானே செஞ்சிருக்கணும், நீங்க கேட்கும்படியா ஆயிடுத்து. நான் கண்டிப்பா அது உடனே 1 நிமிஷத்துல உள்ள போய் போர் உடை எல்லாம் தரிச்சுக்கிட்டு வாழும் கேடயமும் எடுத்துக்கிட்டு ஒரு போர் வீரன் மாதிரி கிளம்பி முதல்ல நாயன்மார் போறாரு, பின்னாடி அடியவர், அடுத்து அம்மா அவங்க ஏற்பகையார் மனைவி 3 பேரும் கிளம்புறாங்க. வெளியில வந்துன்னு காத்துல மாதிரி வேகமா பரவிடுச்சு விஷயம். இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல அவங்க வணிக குலத்துக்காரங்க எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. வீர வணிகர்கள் இல்லையா? எல்லாம் ஆளுக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர் பொண்ணை கூட்டிட்டு போக ஒருத்தன் வந்துட்டா இவனும் கிறுக்கு பய மாதிரி எல்லாம் பைத்தியமாடா அவனுக்கு. நீ அதை கொடுக்குற இதை கொடுக்குற பொருளை கொடுக்குறேன்னா சரி சம்பாதிச்சுக்கலான்னு விட்டோம். கடைசி அவன் பொண்டாட்டி கேட்கறேன்னா அதையும் கொடுக்கறதுக்கு நீ எப்படி உனக்கு மனசு வருது? எங்க பெருமை கொழுந்த அப்படி அனுப்பிச்சுன்னா குளத்துக்கே பேர் கெட்டுடும்ட்டு அவங்க எல்லாரும் எதிர்த்து வராங்க. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிருங்க. அவருக்கு வாரம் கொடுத்தாச்சு, அதையும் தாண்டி எல்லாம் முடியாது. அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குளத்துக்கு கேள்வி வரக்கூடாது. அவங்களும் நீங்க கண்ணுல பட்டவர்கள் எல்லாம் தெட்டி வீழ்த்துறாரு. நாயன்மார் கை வேற கால் வேற நமக்கு சேக்கிலார் எழுதும் போதே நடக்கும். அப்படி எல்லாம் கிடைச்சி கடைசி ஒருத்தர் இல்லைங்கிற வரைக்கும் அவர் வார் மாதிரி சுழருது. அவர் கை நல்லா சுற்றாயிரம் மாதிரி சுழந்து முடிஞ்சிட்டு ஊர் எல்லை திருச்சாயக்காடு சாயாவனநாதர் காவிரி கும்பட்டினத்தை எல்லை திருச்சாயக்காடு அந்த காடு வந்துச்சு. இதோட எல்லை. இதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப யாரும் இல்லை. அந்த அடியாரும் இழைப்பாகியார் மனைவி இவங்க மட்டும் தனியா நிற்கிறாரு. இப்போ சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோ தனியா எல்லாமே முடிச்சுட்டு நிற்பாங்க, அப்படி நின்றுருக்காரு. இப்ப சுவாமிக்கு இன்னும் இது வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன சொல்றது, சரிப்பா நீ போயிட்டு வாங்க விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு திரும்பி பார்க்காம போறாரு. ஒரு இவ்வளவு நாள் நம்ம கூட வாழ்ந்த ஒரு மனைவியாச்சு திரும்பி பார்க்கணும் கொஞ்சமாவது அந்த மனுஷனுக்கு சொன்னது. ஏதாவது நம்ம பொருளை கொடுத்துட்டோமோ, கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ அது கொடுத்துருக்க வேண்டாமோ, ஏதாவது ஒரு நமக்கு சஞ்சலம் வரும் இல்லையா மனசு, ஐயோ இது காசியாச்சு இது கொடுத்துருக்க வேண்டாமோ இது அப்படின்னு தோணும். திரும்பி ஒரு தடவை கடைசியா பார்க்கணும்னு தோணும். அவருக்கு அது கூட போறாரு 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 போயிட்டே இருக்காரு. கண்ணு மறைய போகுது. இப்ப அவரை டெஸ்ட் பண்ண வந்த வரைக்கும் 100க்கு 200 மார்க் எடுத்துட்டு அவர் பாஸ் ஆயிட்டாரு. இவருக்கு பயமா எடுத்து இயற்பகையாரே ஓலம் அன்பரே ஓலம் கத்துறாரு. ஓலம்னா அபயம், அபயம்னு கத்துறது. சிவபெருமான் கத்துறாரு, இயற்பகை முனிவா ஓலம் அன்பரே ஓலம், இது சேர்க்கரிய செய்த அன்பரே ஓலம் ஓலம் அப்படின்னு கத்துறாரு. இவரு ஐயோ அடியான் கத்துறாரு, வேற யாராவது மறைஞ்சு நின்று தாக்க வந்துட்டாங்களோன்னு அவர் திரும்ப அந்த வாழை எடுத்துக்கிட்டு திரும்புறாரு. வந்தவரை காணும். மனைவி மட்டும் தனியா நிற்கிறாங்க. அவங்கள மட்டும் நிற்கிறாங்க. எங்க அவங்க இங்கதான் இருந்தாங்க. திரும்பி பார்த்தாங்க வானத்துல இப்போ
வெள்ளி மலை மாதிரி ரிஷபாவுடன். ரிஷபம்னா இப்போ நம்ம தர்மத்தை சுவாமி சிவபெருமான அடியாரா நமக்கு அவர் பணியணும்னாலே தர்மம் கொஞ்சமாவது வரலன்னா அந்த சுவாமி தர்மம் மறைக்கும் சொல்லுவாங்க, தலை காக்கணும். அந்த மாதிரி விடை விடை வெள்ளி மலை மாதிரி இருக்கிற அந்த விடை மேல தர்மஸ்வரூபமா இருக்கிற விடை மேல தங்க குன்று மாதிரி சுவாமி, வெள்ளி மேல தங்கம் அப்படி உட்கார்ந்துட்டு இப்ப வந்துட்டாங்க அம்பாள். இப்போ 2 பேரும் அம்பாளும் சுவாமியுமா 2 பேரும் தரிசனம் கொடுக்குறாங்க. ஏற்பரி முனிவா, உன்னோட இல்லையேன்னு சொல்றேன், நம்ம அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லி கொடுக்கறது இல்லையேன்னு என் வாயில இருந்து வரக்கூடாது அப்படின்ற எந்த வரைக்கும் அதோட எல்லை போகுதுன்னு பாக்குறதுக்கு. ஆனால் அவர் பண்ணதுக்கு அவரே மிரண்டுட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க அறியாதுன்னு சொல்லி அவர் யாருன்னு சிவபெருமான்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்தப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த திருநீருக்கும் அந்த சிவனடியார் கோலத்துக்கும் மகேஸ்வர பூஜை இல்லை. நம்ம நாயன்மார்கள் பண்ணதுன்னா மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜைன்னா அந்த சிவ சின்னங்களுக்கு உண்ட கொடுக்குற மரியாதை. ருத்ராட்சம் அணிந்தவங்களும் திருநீர் பூசினவங்களும் அந்த சிவ கோலத்துல அடியார் கோலத்துல இருந்து யாரு எப்படி அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு பண்ற பணிவிடை இருக்கு. நாயன்மார்கள் ஒருத்தங்களும் ஒரு சங்கல்பம் வச்சிருப்பாங்க. இப்போ சுவாமி வானத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணி 2 பேரையும் கையில இருக்கு உடனே கையோட கூட்டிட்டு போறாங்க, மனைவியும் கணவனையுமா சேர்ந்து. இப்ப இங்க இதோட கதை முடியல. மத்த இறந்தாங்க இல்லையா அந்த குலத்துக்கார சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம், அவங்க எல்லாருமே சொர்க்கலோகத்துக்கு சுவாமி எல்லாருக்கும் சொர்க்க பதவி. அவங்களுக்கு என்ன சொர்க்கத்துக்கு போய் அவங்க எந்த தப்பும் பண்ணலையே, அவங்க தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க நின்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்வர்க்கத்துல எத்தனை நாள் அவங்க அனுபவிச்சுட்டு அவங்களோட தர்ம பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க மனிதர்களா தொடர்ந்து தர்ம காரியங்கள் சிவ பூஜை பண்ணி சிவ சிந்தனையோட பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் கைலாயத்துக்கு போகணும். இவங்க நேரடியா கைலாயத்துக்கு இப்ப சுவாமியோடவே கிளம்பியாச்சு. இந்த கதை இந்த காலத்துக்கு நமக்கு கேட்கும் போது கொஞ்சம் இதா இருக்கும். இதே மாதிரி சரித்திரம் நமக்கு மகாராஷ்டிரால கபீர்தாசர் அவங்க வீட்டுக்கு ஞானேஸ்வர மகரார் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை நிவர்த்தி ஞானதேவர் எல்லாம் முக்தாரி இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க. அவங்க மனைவியுமே சாப்பாடு அடியார்களுக்கு உணவு போடணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. கடைசியா அந்த புதுசா ஒரு மளிகை கடைக்காரன் திறந்திருக்கான், அங்க போய் வாங்குவோன்ட்டு அங்க போனா அவரும் இறங்க பார்த்துட்டு அம்பாள் அவங்க கபீர்தாசர் மனைவி அவ்வளோ அழகா ஊர்வசியோட மாதிரி அவதாரமா அவ்வளோ அழகா இருப்பாங்க. உன்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நீ அதை கொடுத்தேன்னா நான் உனக்கு எல்லா மளிகை சாமானும் இறக்கிடுறாங்க. அடியார்கள்லாம் பஜனை பாடிட்டு இருக்காங்க, ராத்திரிக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அவங்க. அந்த நேரத்துல அவ ஒரு நாள் நீ தங்கினா நான் உனக்கு பொருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே இதே மாதிரி அவங்க எப்படிப்பட்ட